ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை வச்சு ஒரு அற்புதமான குழம்பு எப்படி செய்கிறதுனா செஞ்சு காமிக்க போகிறேன். இது சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட அப்பளத்தோடு இல்லைன்னா ஒரு பருப்பு கூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சாதாரணமாக கருவேப்பிலை ருசிக்காக நம்ம குழம்புல சேர்க்கறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் நிறைய சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா உதவி பண்ணும். முடி கொட்டுறதெல்லாம் நின்று போயிடும். அதோட இதில் உயிர் சத்து அதிகம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் கொலஸ்ட்ரால்லாம் குறையும் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா. இதை நம்ம சாப்பாட்டில் தூக்கி போட்டுடுறோம். நம்ம குழம்புல ரசத்துலலாம் போட்டால் அது தூக்கி போடாமல் அதை நம்ம குழம்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதிலேயே ரொம்ப ருசியாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு வானலியில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம். நான் வறுவலாக வறுக்கிறேன். இது நல்லா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதையும் நம்ம குறைச்சிக்கலாம். இது சூட்டுலேயே நல்லா துவரம்பருப்பு நல்லா வெந்துடும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காகிடும். அதனால் நான் கரெக்டாக சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி துவரம்பருப்பு எடுத்து வறுவலாக வறுத்துருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்போ அந்த துவரம்பருப்போடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த குழம்பு சாதாரணமாக துவையெல்லாம் செய்வாங்க. கருவேப்பிலை துவையெல்லாம் அது பச்சை கலரில் இருக்கும், ஒரு வாசனை இருக்கும். தேங்காய் சேர்த்து அரைச்சாலுமே அதில் ஒரு வாசனை, ஒரு கருவேப்பிலையோட வாசனை. நிறைய பிள்ளைங்க பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா அது மாதிரி சாப்பாட்டில் நல்லா எல்லாருமே சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்ல சத்து சேர்ந்துடும். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல. அவங்களுக்கெல்லாம் முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது. சின்ன வயசுலேயே தலை வழுக்க விழுந்துடுது. இது மாதிரி பிரச்சனைலாம் உள்ளவங்களுக்கு இந்த குழம்பு நீங்கள் அடிக்கடி சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலையும் துவரம்பருப்பும் வறுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ அடுத்து நம்ம இப்போ குழம்பு செய்ய தயாராகலாம். இப்போ ஒரு வானலியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வச்சுருந்து சாப்பிட்லாம். தேங்காய் சேர்க்காத குழம்பு. நல்லா எண்ணெய் பொரிஞ்சோன்னா வடகம் போட்டிருக்கேன். நீங்கள்கிட்ட வெங்காய வடகம் இல்லாட்டினா கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் கறிவடகம் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலை, தாளிக்கிறதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லது. இந்த குழம்பு நல்லா வேகிறப்ப அந்த கருவேப்பிலை எசன்ஸ்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். நல்லா ஒரு பெரிய பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நம்ம பூண்டும் சேர்க்குறோம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லெண்ணெயில் வடகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமும் தோல் உரித்த பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ வதக்குறோம். நம்ம வதக்கிட்டு இப்போ இதில் உள்ள ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் வெந்து வரணும். இந்த குழம்பு நீங்கள் எத்தனை நாள் வெளியில் வச்சுருந்து 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சேர்க்காத குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வெந்த பிறகு நம்ம துவரம்பருப்பும் கருவேப்பிலையும் அரைச்சோம்ல, அதை இதில் இந்த இதில் சேர்த்துப்போம். இந்த தாளிப்பில் இது பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்குது. குழம்பானோன்னு நல்லா சுண்டி அழகாக வத்த குழம்பு கலருக்கு வந்துடும். இப்போ இந்த கருவேப்பிலை துவரம்பருப்பு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா துவரம்பருப்பு சேர்த்து வறுத்ததால் அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ இதை இந்த பச்சை கருவேப்பிலையும் துவரம்பருப்பும் அரைச்சது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். மிக்ஸி தண்ணியும் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறிப்போம். இதில் நம்ம முன்னாடி வேறு கருவேப்பிலையை வறுத்துட்டோம். இப்போ தாளிப்புலையும் சேர்த்துருக்கோம். அழகாக வெங்காயம் பூண்டோடு நல்லா சேர்ந்து நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட அவங்களுக்கு. இப்போ அந்த கருவேப்பிலையும் துவரம்பருப்பும் அடுப்பு சிம்மில் இருக்குது. இந்த சமயத்தில் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூளும் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் சின்ன 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எப்போதும் ஜீரகத்தூள் சேருங்க, குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த சமயத்தில் எல்லாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அந்த புளி கரைக்கிறப்ப அதில் கல் உப்பு போட்டு கரைச்சிடுவேன். அதனால் உப்பு இப்போ தனியாக சேர்க்க வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போதும். அந்த புளி கரைச்சலையும் இப்போ சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அப்போ நல்லா வெந்து வரும். நல்லா எண்ணெய் கக்கி குழம்பு நல்லா பக்குவமாக வரும். இந்த சமயத்தில் இந்த குழம்பு ருசி தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும்.
இந்த பச்சை வாசனை போக இந்த புளி கரைசல் வந்து குழம்போடு சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் கைக்கு வரணும். எண்ணெய் கைக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா கொதித்து இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை 99% சரியாயிடும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஷாம்பு அது இதுன்னு போட்டு தலைமுடியை வீணாக்கிக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கருவேப்பிலை குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே உடம்பு நல்லாயிருக்கும். ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டது இதுதான். இப்போ மறந்து போன உணவு வகையில் எதுவும் ஒன்று எல்லாம் பீஸா பர்கர்னு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த கருவேப்பிலை குழம்பு நான் சொன்னால் மாடலில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ட்ராவல் போகிறப்பையும் இந்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். வீணாக போகாது, நல்லாயிருக்கும். வயிற்றுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைட் எஃபெக்ட் இல்லாத நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சக்தி, சுண்ணாம்பு சக்தி, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அவ்வளோ கண்ணுக்கும் நல்லது. இத்தனை சிறப்பான குணங்கள் கொண்ட கருவேப்பிலை குழம்பாக்கி நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ செஞ்சு காமிச்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.